நாங்கள் எங்கே போனாலுமே வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கே பாருங்கள் ட்ரெயினில் தயிர் சாதத்தை பிரித்து சாப்பிட்டுட்ருக்கான். லண்டன் ஈஸ்டர்ன் வந்து நான் லாஸ்ட் இயர் போயிருந்தேன். 1 இயர்க்கு அப்புறம் திருப்பி போகிறேன். அதே மாதிரியே தான் இருக்குது. ஜங்ஷனில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதுவே நம்ம ஊராக இருந்தால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தாலே இருக்கிற இடத்துல இருக்காது. இந்த ஷாப் எங்கடா, அந்த ஷாப் எங்கடா அப்படின்னு நம்ம தேடுற மாதிரி இருக்கும். பட் இங்கே எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. இந்த கண்ட்ரியில் நிறைய விஷயங்கள் வந்து பாராட்டுற மாதிரி இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாமல் தான் இருக்குது. இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதெல்லாம் வந்து இங்கே வந்து குவைட் காமனாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்க மாட்டேங்குது. நிறைய பப்ளிக் பிளேஸில் வந்து இது காமன் தான். ஸோ நாங்கள் வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க. என் பையன் ஸ்மோக்கிங்கிறான். அதை பற்றி அவங்க கேர் பண்ண கூட இல்லை. இதுவே நம்ம ஊராக இருந்தால் சட்டையை பிடிச்சி கேட்போம், போடா அந்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அப்படிலாம் வந்து எதுவும் பண்ண முடியல. ஸோ இது காமனாக இருக்குது. அது வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்குது இந்த விஷயம். இதே மாதிரி ஒரு தடவை நான் ஷாப்பிங் போயிட்டு ஒரு சிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருக்கேன். என் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து உட்காந்தாங்க. சரி யாரோ தானே உட்காந்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நான் பட்டே உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏதோ ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா ட்ரிங்க்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. டேய் என்னடா பண்ணுறீங்க? இதே எங்கள் ஊர்னா அவ்வளோதான், சட்டையை பிடிச்சி சண்டைக்கு வந்துடுவோம், என் பக்கத்தில் உட்காந்து தண்ணி அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே இதெல்லாம் வந்து காமனாக இருக்கிறதுனால நம்ம தான் ஏஞ்சி அந்தாண்ட வர மாதிரி